கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளில் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவர்களாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஏன்னு சொன்னா, அவருக்கு நம்ம பிரியமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் தன் அன்பினால் என்ன செய்றார்? ஈவுகளை நமக்கு தராரு. நீங்க எப்படி அவர் மேல அன்பா இருக்கீங்களோ அதே போல அவர் நீங்க அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? அவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கார். நாம் அவர் மேல் அன்பு வைக்கிறதுக்கு முன்பாக அவர் நம்ம மேல் அன்பு வைத்தனால நமக்கு என்ன செய்யறாரா? அவருடைய அன்பை நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, பைபிள்ல சொல்லுவாரு, மீனை கேட்டா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுப்பானோ அப்படின்னு சொல்றாரு. நீங்களே அப்படின்னு சொல்றாரு. நீங்களே அப்படின்னு நினைக்கும் போது, என் ரத்தத்தினால உங்களை நான் மீட்டு கொண்டிருக்கேனே, நான் பரலோகத்தை விட்டு வந்து உங்களுக்காக நான் வாழ்ந்திருக்கேனே, நான் அநேக பாடுகளை பட்டிருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், அதனால நான் உங்களை என்ன செய்யறேன், ரொம்ப நேசிக்கிறேன் தான் அவர் சொல்றாரு. என்ன செய்வாரா? ஞானத்தை தரத்துக்கு காத்திருக்கிறாரு, அறிவை தரத்துக்கு காத்திருக்கிறாரு, இன்பத்தை தரத்துக்கு, சந்தோஷத்தை தரத்துக்கு அவர் அளிக்கிறார். யாருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் பார்வைக்கு நம்ம தேவனுடைய பார்வைக்கு நலமான காரியங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு தர காத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக வாழ்பவர்களுக்கு உண்டு. அவர் தேவ பிள்ளைகளின் சந்தோஷ வாழ்வுக்காக தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? அவரே நமக்கு தராரு. நாம எல்லாரும் என்ன செய்யணுமா? அவர் நமக்கு தருகிற காரியங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஒருவேளை அது ஞானமா இருக்கலாம், ஒரு பாடுகிற தாளந்துகளா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலங்கள்ல நம்ம நல்ல உயர் பதவிகள் நமக்கு கிடைச்சிருக்கும். எல்லாவற்றிலும் ஆண்டோடைய ஈவு நமக்கு இருக்கிறது உணர்ந்து அந்த ஈவை என்ன செய்யணுமா? மற்றவரோடு நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம தண்டனைக்கு உட்பட்டவர்கள், ஆனால் அந்த தண்டனையை நமக்கு தராதபடிக்கு அவருடைய அன்பின் நிமித்தமாக, அவருடைய ஈவு நிமித்தமாக என்ன செய்யறாரு? நம்மை மன்னித்து அவர் நமக்காக காரியங்களை செய்கிறார். தேவன் தம் அன்பில் ஈவுகளை வழங்குகிறார். அவர் தம் தேவைகளுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதாவது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு போதுமான அளவுக்கு அவர் தர காத்து கொண்டிருக்கிறார். தேவனில் அன்பு கூறுவர்களுக்கு கிடைக்கும் இத்தகைய ஸ்லாக்கியங்களை எண்ணி பாருங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பார்வைக்கு நல்ல பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? அறிவு கிடைக்குது, ஞானம் கிடைக்குது, இன்பம் கிடைக்குது. இது 3 இருந்துச்சுன்னா என்னது? சந்தோஷம் தானே. இந்த 3 காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சந்தோஷம். சில நேரத்துல என்ன இருக்கும்? அறிவு இருக்கும், ஆனா என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. ஞானம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? திருப்பி சந்தோஷம் இருக்காது. இல்லை சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கான அறிவு இருக்காது, அல்ல செயல்படுத்துக்கான அறிவு நமக்கு குறைவுபட்டிருக்கும். இது எல்லாம் 2மே இருந்துச்சுனாலும் அங்க என்ன இருக்காது? இன்பம் குறைந்து போகும். இது 3 வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டோடைய பார்வைக்கு நம்ம என்ன இருக்குமா? நல்லவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை பெரிய ஒரு காரியமா நமக்கு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, நான் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பேன். உங்களுக்கு எவ்வளவு தேவை, எந்த நேரத்துல எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அதிகமா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், காத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா அப்படின்னு நாம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அந்த பாத்திரவான்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை யாராலையும் தடைப்பட முடியாது. பெரிய ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்காது, எங்க போய் வாங்கிக்கவும் முடியாது நம்ம. சரிங்களா? அது வாங்கினால என்ன நிரந்தரமான இதுவா இருக்காது. ஒருவேளை பணம் கொடுத்து எங்கேயாவது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு திருப்பி எங்கதான் வரணும்? வீட்டுக்கு தான் வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி பழைய கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனா ஆண்டவர் கொடுக்குற இன்பம் எப்படின்னு சொன்னா, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றோம்னு சொன்னா அந்த சந்தோஷத்துக்கு பரலோகத்தின் சந்தோஷமாக இருக்கும். அது பரலோகம் எப்படி சந்தோஷப்படுதோ அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தர காத்து கொண்டிருக்கிறார். நீங்க அவருடைய பார்வைக்கு நல்லவர்களாய் நடப்பதற்கு, நான் அவருடைய பார்வைக்கு நல்லவர்களாய் நடப்போம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுகிறார். அப்புறம் தொல்லைகளை அவர் நியமித்திருக்கிறார், இதுவும் மாயையே. எப்ப நம்ம அவர் எல்லாவற்றையும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சொல்வது, கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், தொல்லைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதெல்லாம் மாயான காரியம் தான். அதெல்லாம் என்னது? நிரந்தரம் கிடையாது, போயிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்மை வைத்திருக்கிற அன்பு, அவர் வைத்திருக்கிற ஈவு நிரந்தரமானது. அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம அதை விசுவாசித்து நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க
காத்து கொண்டிருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவர் கருத்திலிருந்து பெறுவதற்கு நாம தேவனுக்கு பிரியமா நடப்போமா? ஜெபம் செய்வோம். அண்ட சராசரத்தையும் படைத்து எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக கற்பரலோக தந்தையே, இந்த பூலோகத்தின் மனுமக்கள் மேல் மிகவும் அன்பு வைத்து தயவாய் கிருபையாய் ஈவாய் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, இந்த வெளியிலும் கூட ஆண்டவரே, கேட்டு சத்தியத்து போல நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, உமக்கு நல்ல பிள்ளைகளாக நடக்க, வாழ்க்கையில நடக்க நீங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தினாலும் அறிவினாலும் இன்பத்தினாலும் எங்களை நிரப்புங்க. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் மனபாரத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா, இன்றிலிருந்து உடைய நாமத்தை பற்றி கொண்டு உமக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவித்து ஆண்டவரே நீர் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க சாமி. ஆண்டவரே, அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒரு விசை கூட நீங்க மன்னித்து அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சாமி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஃபார்வர்ட் பண்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேகர் இந்த சத்தியங்களை கேட்க கிருபை செய்யுங்க. ஆவியானவரே தான் ஒத்தாசை அவர்களோடு கூட இருந்து அவளை வழிநடத்தும் சுவாமி. உடைய ராஜ்யம் ஆண்டவரே வருகிற பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய காணானில நாங்கள் வந்து அடையத்தக்கதாக உடைய பரலோகத்தின் தேவனைகள் மேல் கிருபையா இருக்க வேண்டுமா இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.